வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, 2026 உலக தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போது குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் 2026 ஆண்டுக்கானது வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகளில் அதிகமான தீவிரவாதம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் தான் இது. இதில் முதலிடம் பெற்றது பாகிஸ்தான். அப்போது பாகிஸ்தானில் ரொம்ப அதிகமாக தீவிரவாதம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். இரண்டாம் இடம் பெற்றது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற புர்கினா ஃபாசோ அப்படிங்கிற நாடு. மூன்றாம் இடம் பெற்றதும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற இன்னொரு நாடான நைகர் அப்படிங்கிறது. இந்தியா உலக அளவில் 13வது இடத்துல இருக்கிறோம். 2024 ஆண்டோட ஒப்பிடுகையில் 2025 ஆண்டு உலக அளவில் தீவிரவாத இறப்பு 28% குறைந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி உலக அளவில் தீவிரவாத சம்பவங்களும் 22% குறைந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட் ஐஇபி அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட், அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, கீழ்கூறியவற்றுள் எந்த மதத்தினர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்கப்படாது? இதற்கான ஆன்சர் கிறிஸ்தவம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்து மதத்தில் எஸ்சி கேட்டகரி அந்த அந்தஸ்து கொடுப்பாங்க. அப்புறம் சீக்கிய மதத்தில் எஸ்சி அந்தஸ்து கொடுப்பாங்க. அப்புறம் பௌத்த மதத்தில் கூட எஸ்சி அந்தஸ்து கொடுப்பாங்க. அது தவிர வேறு எந்த ஒரு மதத்திற்குமே எஸ்சி அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்து, சீக்கிய மற்றும் பௌத்தம் இந்த மதத்திலிருந்து வேறு மதத்திற்கு மாறினாலும் அவங்களுடைய பட்டியலின அந்தஸ்து விலக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி சமூகத்திற்கான சட்ட பலனை அவங்க பெற முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் தெரிவித்திருக்காங்க. அப்போ எந்த மதத்திற்கு மாறுகிற போதும் இந்த எஸ்சி அந்தஸ்து இலக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்த மதத்தை சார்ந்தவங்க பட்டியல் இனத்தவர்களாக கருத முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதேமே நம்ம குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, 2026 உலகில் சுயமுயற்சியால் பணக்காரரான பெண்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டயான் ஹென்ட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் மேடு விமன் பில்லியனர்ஸ், அதாவது தன்னுடைய தாத்தா அப்புறம் அப்பா சொத்தெல்லாம் இல்லாமல் தன்னைத்தானே செதுக்கியவர்கள் அப்படின்ற மாதிரி அவங்களே உருவான பில்லியனர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் முதலிடம் பெற்றது அமெரிக்காவை சேர்ந்த டயான் ஹென்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ஏபிசி சப்ளை அப்படிங்கிற ஒரு கம்பெனியை உருவாக்குனவங்க. இது என்ன கம்பெனி அப்படின்னா, இப்போது அமெரிக்காவில் இந்த ரூஃபிங்லாம் இருக்குல்ல, அதாவது கூரை, வீட்டுடைய கூரை, அப்புறம் ஜன்னல், இந்த மாதிரிப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு கம்பெனி தான் ஏபிசி சப்ளை அப்படிங்கிறது. இந்த பட்டியலில் ரொம்ப அதிகமாக சீனர்கள் தான் இருக்காங்க. டாப் 10ல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சீனர்கள் தான் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்துன்னு பார்க்கும்போது ராதா வேம்பு இதில் இடம்பெற்றிருக்காங்க. இவங்க உலக அளவில் 11வது இடத்துல இருக்காங்க. இவங்க ஜோகோ நிறுவனத்தோட தொடர்புடையவங்க. ஜோகோ நிறுவனம், ஸ்ரீதர் வேம்பு இருக்கார்ல, ஜோகோ நிறுவனத்தை உருவாக்குனவரான ஸ்ரீதர் வேம்புடைய சகோதரி தான் இந்த ராதா வேம்பு. இவங்களுமே ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தான். இவங்கள்ட்டே நிறைய ஷேர் இருக்குது அந்த கம்பெனியோடையது. அடுத்தது, ஃபால்குனி நாயர். இவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவங்க. உலக அளவில் 24வது இடத்துல இருக்காங்க. இவங்க நைக்கா அப்படிங்கிற கம்பெனியுடைய ஃபவுண்டர். நைக்கா அப்படிங்கிறது ஒரு அழகு சாதன பொருட்கள் கம்பெனி. அடுத்தது, கிரண் மஜும்தார் ஜா. இவங்க உலக அளவில் 37வது இடத்துல இருக்காங்க. இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க பயோகான் அப்படிங்கிற நிறுவனத்துடைய கோ ஃபவுண்டர். பயோகான் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மசி கம்பெனி, ஒரு மருத்துவ கம்பெனி. இந்த ரிப்போர்ட் ஹுருன் அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, மேற்காசிய போர் சூழலை இந்தியாவில் சமாளிக்க எத்தனை குழுக்களை மத்திய அரசு அமைத்தது? இதற்கான ஆன்சர் 7. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, மேற்காசிய போர்னால் இந்தியாவில் ஏற்படுற வர்த்தக இடர்பாடுகளை சரி செய்கிறதுக்காக 7 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு இதை அமைத்திருக்காங்க. இந்தியாவில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி இடர்பாடுகளை இந்த அமைப்பு
மதிப்பாய்வு செய்யும். அப்போ இந்த குழுக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஏற்றுமதி நம்ம இந்தியாவுடைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து எப்படி பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து அனலிசிஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து அதை வந்து சரி பண்ணுவாங்க. அடுத்தது, பிரரம்ப் 2026 என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். பிரரம்ப் 2026 இது என்ன அப்படின்னா, இப்போ புதிய வருமான வரி சட்டம் அது பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பிரரம்ப் அப்படிங்கிறது. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 அப்படிங்கிறது வர ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. அப்போது இதை பற்றி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக 300 பயிற்சி அரங்குகளை இந்தியா முழுவதுமே நடத்த போகிறாங்க. அடுத்தது, ரயில் பயணச்சீட்டை வந்து ரத்து பண்ணுறோம்ல, அப்போ அதில் காசு திரும்பி கிடைக்கும்ல, அதில் ஒரு நிபந்தனை இப்போ வச்சுருக்காங்க. எப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ட்ரெயின் புறப்படுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும், உங்களுக்கு வந்து காசு திரும்பி கிடைச்சிரும். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரயில் புறப்படுறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயணச்சீட்டை ரத்து செஞ்சாங்க அப்படின்னா தான் இது கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த நடைமுறை இது எப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளாடி நடைமுறைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு மத்திய அரசு தெரிவிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் 30 நிமிடங்களுக்கு முன்பாக ஏறுற இடத்தை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ட்ரெயின் வந்து 6 மணிக்கு எக்மோர்லேருந்து கிளம்புது அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் எக்மோர் புக் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் வந்து இப்போ திடீர்னு பிளானில் சேஞ்ச் ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ தாம்பரத்துலேருந்து ஏறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ரயில் புறப்படுறதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஏறுற இடத்த வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, எக்ஸசைஸ் கக்காடு அப்படிங்கிறது இது ஒரு பன்னாட்டு கடற்படை பயிற்சி. இது ஆஸ்திரேலியா தான் நடத்துகிறாங்க, இல்லை இந்தியாவும் பங்கேற்கிறோம். இது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் நடைபெறுது. அடுத்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். பிறக்காத குழந்தைகளுக்கான சர்வதேச தினம் இது வந்து மார்ச் 25ஆம் தேதி. இது வந்து கருக்கலைப்புக்கு எதிரான விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம்தான். உலக குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 20ஆம் தேதி. ஓகே, அடுத்தது இனி ரிவிஷன் பார்க்கலாம். 2026 உலக தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, கீழ்கூறியவற்றுள் எந்த மதத்தினர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து வழங்கப்படாது? இதற்கான ஆன்சர் கிறிஸ்தவம். அப்போது இந்து, சீக்கியம் மற்றும் பௌத்தம் இந்த மதத்தினருக்கு மட்டும்தான் எஸ்சி அந்தஸ்து வந்து வழங்கப்படும். அடுத்தது, 2026 உலகின் சுயமுயற்சியால் பணக்காரர்களான பெண்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் டயான் ஹென்ரிக்ஸ். அடுத்தது, மேற்காசிய போர் சூழலை இந்தியாவில் சமாளிக்க எத்தனை குழுக்களை மத்திய அரசு அமைத்தது? இதற்கான ஆன்சர் 7. அடுத்தது, பிரரம்ப் 2026 என்ற முன்னெடுப்பை தொடங்கிய மத்திய அமைச்சர் யார்? இதற்கான ஆன்சர் நிர்மலா சீதாராமன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிறது தான். இது நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கான கேள்வி இது வந்து சில விஷயங்கள், அதாவது எந்த ஆர்டிக்கிள் கூட தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு, கல்வி சாரா பட்டங்கள் ஒழிப்பு, வயது வந்தோர் வாக்குரிமை, அப்புறம் அரசு கொள்கை வழிகாட்டு நெறிகள். இப்போ இதற்கான ஆர்டிகிள்ஸ் வந்து வலது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பொருத்தணும். என்னென்ன ஆர்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 326, அப்புறம் ஆர்டிகிள் 39, ஆர்டிகிள் 17, ஆர்டிகிள் 18. இதில் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பொறுத்துங்க. ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொன்னால் போதுமானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்துக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதே மாதிரி போன வருஷத்துக்கு எல்லாமே மந்த்லி முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.